நேற்று வீடியோவில் காமிச்ச மஷ்ரூம் பட்டர் மசாலா ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். 4 பெரிய வெங்காயம் 3 தக்காளியை ரஃபாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பாக்கெட் காளான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பேனில் எண்ணெய் விட்டு 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு துண்டு இஞ்சி, 6-7 பல் பூண்டு, 4 பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 தக்காளியை சேர்த்து நல்லா குழைய விட்டுருங்க. இது கூட ஒரு 6-7 முந்திரி பருப்பு சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவைக்கு வரமிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பேனில் 1 கியூப் பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் கலெண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டு நல்லா பொரிஞ்சதும் அடித்து வச்சுக்க பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ இன்னொரு சைட் பேனில் கொஞ்சம் பட்டர், மஷ்ரூமை இந்த மாதிரி வதக்கி சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா திக்கானதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து அதை சேர்த்துக்கோங்க. அது இல்லைன்னா பாலாடையில் கொஞ்சம் பால் விட்டு அடித்து சேர்த்திட்டு கொத்தமல்லி இலையும் கசூரி மேத்தியும் தூவி இறக்கி பாருங்கள், செம்மையாக இருக்கும்.